பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிவன் இருக்கார். 3 முகம். ஒன்று வந்து சிரித்த மாதிரி, ஒன்று இயல்பாக இருக்கிற மாதிரி, இன்னொன்று கோபமாக இருக்கிற மாதிரி சித்தோட்கட்டில் ஃபோர்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த டோமு மேலே இருக்கலாம் அடிச்சிட்டாங்க, ஆனால் அந்த டோம் மட்டும் அப்படியே இருக்குது. அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிவனுடைய ஒரு முகம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. புதுசாக சிவன் வந்து லிங்க வடிவாக தான் இருப்பார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 3 முகம் உள்ள ஒரு வடிவமாக இருக்குது. ஒரு கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாலை இருக்குது, ஒரு கையில் வந்துட்டு ஒரு மாலை இருக்குது, இன்னொரு கையில் ஏதோ ஒரு பழம் மாதிரி இருக்குது. அது பேர் அமிர்த பழம்னு சொல்கிறாங்க. அமிர்த பழமாமா. இந்த பக்கம் ஒரு கையில் என்னமோ ஒன்று ஃப்ளாட்டாக இருக்குது. அது என்ன சார்? அந்த பக்கம் கையில் ஏதோ ஒன்று இருக்குது. அது என்ன சார்? அது என்னத்தில் அந்த கையில் இருக்குது. அந்த கையில் அது கையில் என்னங்கிறதில்ல. இந்த கையில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாலை இருக்குது. அந்த இடத்துல மாலை இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பழமாமா. இது வந்துட்டு ஏதோ ஒரு பழமா. இந்த முகம் என்ன சார் முகம்? இந்த முகம் இது என்ன முகம் சார்? ஈஸ்வரர்களை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது கண்ணை பார்த்து 3 கண்ணு இருக்குது, முக்கண்ணு. ஓ கரெக்ட். அதுக்கப்புறம் இங்க பாம்பு சுற்றி இருக்குது. அதுக்கப்புறம் அங்க பிரம்ம கபாலம் இருக்குது. அந்த பக்கம் இருக்கிறது கபாலம் இருக்குது மேலே அப்படின்னா வீரபத்ரன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது யாருன்னு தெரியல. ஆனா ஈஸ்வரனுக்கு சதாவதாரி என்ன சொல்றாங்க. இது அதான் வீரபத்ரன். கதையில இருக்குது பார்த்தீங்களா? இது மகாகால கூட ஆகியிருக்கிறார். மகாகால இது வீரபத்ரன் ஆகியிருக்கிறார். அதான் இது ஈஸ்வரன். ராஜஸ்தானில் சித்தோட்கட் ஃபோர்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சிவன் கோயில் இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமான சிவன் கோயில். ஆனால் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க சார், இங்கே பாருங்கள், இதுதான் இது சிவன். ஆக இது வந்துட்டு தண்ணியெல்லாம் வந்தால் ஒரு காலத்தில் தண்ணி நிற்கும் போல் தெரியுது. கீழே இறங்கி பூஜை பண்ணலாம். பூஜை இந்த மாதிரி ஒரு எல்லாம் பாதி இடிச்சிட்டாங்க. இடிச்சது போக மிச்சம் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சிலை, அழகாக ஒரு சிலை இந்த மாதிரி இருக்குது. வரலாற்று ஆர்வலர்கள் இங்கே வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதை விட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா இது எல்லாம் இடிச்சிட்டாங்க. இங்கே வந்துட்டு நாம் முன்னாடி பார்த்த மாதிரியே இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தில் தான் இந்த மாதிரி இருந்திருக்கும். அதை ஃபுல்லாக இடிச்சிட்டாங்க. இது எல்லாமே இடிச்சிட்டு மிச்சம் இருக்கிறது இவ்வளோ தான் இருக்குது. அங்கே மேலே இருக்கிறது ஃபுல்லாக இடிச்சிட்டாங்க. எல்லாமே இடிச்சிட்டு இந்த மாதிரி மிச்சம் இருக்குது. எவ்வளோ பெரிய அழகான ஒரு கோவில் பாருங்கள். ஆர்கிடெக்சர் வந்துட்டு ஒரு தென்னிந்தியாவில் இருக்கிற மாதிரியே முழுக்க கற்களால் செய்யப்பட்ட ஆர்கிடெக்சர். இது வந்து ஒரு நல்ல ஒரு கற்கோயில். ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே கோபுரம்லாம் எல்லாம் இடிச்சிட்டாங்க. இங்கே ஒன்றுமே இல்லை. ஏதோ இருக்குது, கொஞ்சம் அடையாளம் இருக்குது, அவ்வளோதானே தவிர இது எல்லாமே முக்கால்வாசி இடிச்சிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம கோயில்களில் பார்த்தோன்னா நடன மங்கைகள், யாளிகள் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு முகம் இருக்குது. இது என்ன முகம்னு தெரியல. இப்போ இந்தியாவில் நம்ம தென்னிந்தியாவில் வந்து தென் கோயில், தமிழ்நாட்டு கோயில்களை வந்துட்டு யாழி இருக்கிற மாதிரி இது என்ன உருவம்னே தெரியல. பன்றி உருவமா, இது என்ன உருவமே தெரியல. எல்லா இடத்துலையும் அதுதான் செதுக்கியிருக்காங்க. கற்கள் அழகான ஒரு கற்கட்டிடம். சூப்பர். அந்த கோபுரமெல்லாம் இடிச்சிட்டாங்க. அந்த கோபுரம்லாம் இல்லை, உச்சியில் இந்த கோபுரம்லாம் இல்லை. இந்த அழகான சிலைகளை பாருங்கள். சூப்பரான சிலைகள், அழகழகான சிலைகளாக இருக்குது. அந்த பொண்ணு வந்துட்டு நடனம் ஆடுறதுக்கு சலங்கை வந்து காலில் கட்டுது. அது மாதிரி ஒரு பொண்ணு மேலே அடிக்கிற மாதிரி. இந்த மாதிரி எல்லாம் நிறைய சிலைகளை அடித்து உடைச்சிட்டாங்க. எல்லாம் உடைச்சது போக மிச்சம் இருக்குது. உண்மையிலே தென்னிந்தியா மாதிரி ஒரு ஆர்கிடெக்சரை நீங்கள் பார்க்க வரணும்னு சொன்னால் சித்தோட்கட் வரலாம். ராஜஸ்தான் வந்தீங்கன்னா அஜ்மீர்லேருந்து ஒரு 150 கிலோமீட்டர், ஜெய்ப்பூர்லேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் சித்தோட்கட் ஃபோர்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி பலவிதமான கட்டிடக்கலைகள் இருக்குது. மிச்சம் இருக்கிற கட்டிடக்கலை தான். நிறைய கட்டிடக்கலைகள் எல்லாம் இடிச்சிட்டாங்க. மிச்சம் இருக்கிறத நீங்கள் வந்து ரசிக்கலாம். அழகான ஒரு ஆர்கிடெக்சர். உச்சி கோபுரம்லாம் எல்லாம் இடித்து தள்ளிட்டாங்க. உள்ள ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்யூ.